ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? பிரச்சனைகளை பற்றி நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம். என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பிரச்சனைகள் என்ன, அது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதற்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கலாம். பிரச்சனைகளே இல்லாமல் ஒருவர் வாழ்கின்றார் என்றால் அவர் புண்ணியமே இல்லாத ஒரு வழிப்பாதையில் போய் கொண்டிருக்கிறார் என்று பொருள். ஏன்னா பிரச்சனை இருந்தால் தானே நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்த விஷயத்த தேடி போவோம். எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே அப்படியே இருப்போம். ஒரு மனிதனிடம் இருக்கின்ற திறமைகளும் தேடுதல்களும் உள்ளுணர்வுகளும் ஒரே ஒரு நேர்கோட்டில் சந்தித்தால் அவனுடைய எதிர்கால சரித்திரத்தை யாராலும் மறைத்து விட முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற தேடுதல், நம்மளுடைய திறமை, இது எல்லாமே நமக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றதுனப்போ தான் இந்த விஷயமெல்லாம் தூண்டப்படும். எல்லாம் முடிந்தாகிவிட்டது என்பது இனி யார் வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடாது. நம்புங்கள். மனித சக்தி மகத்தான சக்தி. அதனால் தேடுங்கள். தொலைந்து போன, மறந்து போன உங்கள் ஆற்றலை தேடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஜெயிப்பது நிஜம். வேதனைகளும் சாதனைகளும் கலைந்ததே வாழ்க்கை. வேதனைகளை சந்திக்காமல் பெறுகின்ற வெற்றி முழுமையானதாக இருக்காது. ஒரு நாணயத்தின் இரு பக்கம் என்பதைப் போன்று வலிகளுக்கும் இரு பக்கங்கள் உண்டு. வேதனைகள் ஒரு பக்கம், சாதனைகளோ மறுபக்கம். நம்ம ஒரு பக்கம் வேதனையை சந்திச்சாதான் அடுத்த பக்கம் நம்மளுடைய லைஃப் சாதனையாக அமையும். இவ்விரண்டுக்கும் இடையே உள்ள இடைவெளியை சாதாரண மனம் கொண்டவர்களால் நிரப்ப முடியாது. மன உறுதியோடு போராடுகின்ற மனமே தேவை. ஸோ நீங்களும் மன உறுதியோடு போராடுங்க. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்கள். அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அது மூலிமா அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.